வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி தான். சப்பாத்திக்கு வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. அடுத்து ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க. இதோட நம்ம 2 தக்காளி அரைக்கிறதுக்குனால பெரிய பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வாணலி சூடு பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். 1/4 டீஸ்பூன் மேலே அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இதிலே கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதிலே வாணலியிலே ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு சிவப்பு மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா கொதி வரட்டும். இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிற காய்கறி எதுனா குடமிளகாய், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. உருளைக்கிழங்கு இது மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குடமிளகாயும் அதே மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பச்சை பட்டாணி. இது 3 மட்டும் தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்தோன்னா அது ஒரு வெஜ் குருமா டேஸ்ட்டில் வரும். இது 3 மட்டும் சேர்த்து பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இது 3 சேர்த்தாச்சு. இந்த காய்கறி 3 நல்லா வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ இதை நல்லா வேக வைக்கணும். மூடி வச்சு வேக வைங்க. இது மாதிரி நம்ம சைட் டிஷ் பண்ணும்போது காய்கறி எல்லாம் குக்கரில் வேக வச்சு சேர்க்க வேணாம். அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி வாணலியே மூடி வச்சு வேக வச்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். ரொம்ப சுலபமான ரொம்ப டேஸ்டான கிரேவி சப்பாத்திக்கு வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற சைட் டிஷ் ரெசிபிஸோட லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.